பயன்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் சென்றடைய விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்து நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் உற்றார் உறவினர் நண்பர் என அனைவரையும் அறிவாயுதம் ஏந்தச் செய்யுங்கள். விவாத களத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ ஒரு சாதாரண உதாரணத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு வீட்ல இல்ல ஒரு நகரத்துல பல தசாப்தங்களா அடைச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யணும்னா நாம என்ன செய்வோம்? கையில் கிடைக்கிற தடிகளையோ சாதாரண கம்பிகளையோ வச்சு அந்த அடைப்பை கண்டிப்பா உடைச்சிட முடியாது. ஆமா, அதுக்குன்னு பிரத்யேகமான கருவிகள் தேவைப்படும். எக்ஸாக்ட்லி. அந்த துவாரத்தோட அளவிற்கும் வளைவுகளுக்கும் மிக துல்லியமா பொருந்தக்கூடிய ஒரு பிரத்யேக இரும்பு கம்பியை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட கோணத்துல அழுத்தினா மட்டும்தான் அந்த நீண்ட கால அடைப்பு உடையும். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்திலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டா வேரூன்றி நிற்கும் ஒரு வாக்கு வங்கியை உடைக்க அப்படிப்பட்ட ஒரு பிரத்யேக கம்பி வடிவமைக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. அதாவது நடிகர் விஜயோட அரசியல் வருகையை பத்தி பேசுறீங்களா? கரெக்ட். நடிகர் விஜயோட அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது வெறுமன ஒரு திரை நட்சத்திரம் மக்கள் சேவைக்காக எடுக்கிற ஒரு தன்னிச்சையான முடிவா, அல்லது பல உலகளாவிய ஊடக நிறுவனங்கள், வெளிநாட்டு உளவு உத்திகளை படிச்ச நிபுணர்கள், அப்புறம் தேசிய வலதுசாரி அரசியல் சக்திகள் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து இங்க இருக்கிற திராவிட மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவச்சு உருவாக்குன ஒரு மிக துல்லியமான வலைப்பின்னலா? இன்னைக்கு நாம விவாதிக்க போற மையக்கருத்து இதுதான். ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் இது. ஆமா, இதுல என்னுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. விஜயோட அரசியல் நகர்வுகள் தன்னிச்சையானவை கிடையாது. இது பல கோடி ரூபாய் முதலீட்டுல செயல்படுற ஊடகங்களோட பின்புறத்தோடும் மிகச்சிறந்த அரசியல் வியூக வகுப்பாயர்களோட வழிகாட்டுதலோடும் தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் நிலைத்தன்மையை உடைக்க திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் தேசிய மற்றும் சர்வதேச உத்தி. இதுதான் என் தரப்பு. உங்களோட தொடக்க புள்ளியே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா நான் இதை வேற ஒரு கலமை யதார்த்தத்தின் அடிப்படையில் அணுகுறேன். அதாவது ஊடகங்களும் சரி, தேசிய அளவிலான அரசியல் கட்சிகளும் சரி, விஜய்க்கு இயல்பாகவே இருக்கிற அந்த மாபெரும் மக்கள் செல்வாக்க தங்களோட சொந்த நலனுக்காக பயன்படுத்திக்க துடிக்கிறாங்க அப்படிங்கறத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அப்போ அது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் வியூகம் தானே? இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. அது அப்பட்டமான அரசியல் சந்தர்ப்பவாதம், ஆப்பர்ச்சுனிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆனா இதை தோற்கடிக்கவே முடியாத எங்கேயோ ஒரு சர்வதேச மையத்திலிருந்து இயக்கப்படுற மாபெரும் அரசியல் சதி அப்படின்னு ரொம்ப மிகைப்படுத்துறது தரவுகளுக்கும் யதார்த்தத்துக்கும் முரணானது அப்படிங்கறதான் என் வாதம். உண்மையில பாத்தீங்கன்னா இந்த வியூகம் மிகவும் பலவீனமானது. இது தோற்று போவதற்கான வாய்ப்புகளே அதிகம் தான் தரவுகள் நமக்கு காட்டுது. ஓஹோ, நீங்க இத வெறும் உள்ளூர் சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சுருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் ஆழமா இந்த பிம்பம் எப்படி திட்டமிட்டு வடிவமைக்கப்படுது அப்படிங்கிற பொறிமுறையை நாம பாப்போம். இது ஏதோ ஒரு ஊர்ல போஸ்டர் ஒட்டுற சாதாரண அரசியல் கிடையாது. கடந்த சில வருஷங்களாவே உலகை ஆளும் ஒரு சில பெரு நிறுவன ஊடகங்களோட நரேட்டிவ், அதாவது அந்த பொது புத்தி கட்டமைப்பு உத்திகளை இங்க நம்ம பார்க்க முடியுது. அந்த ஊடக கட்டமைப்பு அப்படிங்கறத நீங்க எப்படி வரையறுக்கிறீங்க? சொல்றேன். அவங்க மக்களை தன்னிச்சையாக சிந்திக்கும் மனிதர்களாகவே பாக்குறதில்ல. மாறாக உணர்ச்சிகளால எளிதில் தூண்டப்படக்கூடிய மந்தை மனநிலை கொண்டவங்களாதான் கணிக்கிறாங்க. ஒரு பிம்பத்தை மக்களோட மூளையில திணிக்க கோடி மீடியா அப்படின்னு சொல்லப்படுற விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஊடகங்களை ஒரு பெரிய வலையமைப்பா பயன்படுத்துறாங்க. இது எப்படி நடக்குது தெரியுமா? எப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப நுட்பமானது. திடீர்னு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்லயும் பிரதான ஊடக விவாதங்கள்லயும் ஒரே மாதிரியான கருத்துகள் ஒரே நேரத்துல எதிரொலிக்கும். ஒரு 15-30 வயது வரையிலான இளைஞர்களோட மனநிலை தான் இவங்களோட பிரதான இலக்கு. இவங்க யாரும் அரசியல் வரலாற்று ஆழமா படிச்சவங்க கிடையாது இல்லையா? அவங்களோட கவனத்தை ஈர்க்க தொழில்நுட்ப ரீதியாக வடிவமைக்கப்பட்ட அல்காரிதம்களை இவங்க பயன்படுத்துறாங்க. அல்காரிதம்ஸ் ரோல் இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆமா, விஜய ஒரு நடிகரா காட்டாம ஒரு மாற்று அரசியல் சித்தாந்தத்தின் குறியீடா மாத்திர உளவியல் போர் இது. நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, அந்த பாதாள சாக்கடைய குத்துற பிரத்யேக கருவி, அந்த கருவியாதான் அவரோட பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கப்படுது. சரி, ஊடகங்கள் ஒரு பிம்பத்தை முன்னிலைப்படுத்துது அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துல எனக்கு இல்ல. ஆனா அந்த பிம்பத்தை அவங்க தான் புதுசா உருவாக்குறாங்க அப்படிங்கிற வாதத்துல ஒரு பெரிய தர்க்க பிழை இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நதியை புதுசா உருவாக்குறதுக்கும் ஏற்கனவே ரொம்ப பலமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நதியின் குறுக்கே ஒரு அணை கட்டி அதிலிருந்து மின்சாரம் தயாரிச்சு லாபம் பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா?
ஆ இருக்கு. ஆனா இங்க நதியே உருவாக்கப்படுதுன்னு தான் நான் சொல்றேன். இல்லவே இல்ல. விஜயோட அந்த மாபெரும் ரசிகர் பலமும் சமூக ஊடகச் செல்வாக்கும் பல வருஷங்களா தான் தானாக உருவான ஒரு ஓடும் நதி. தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே திரைத்துறையினருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பு சக்தி இருந்துட்டே தான் இருக்கு. இது தமிழ் சமூகத்தோட உளவியலோட கலந்த ஒரு விஷயம். அதாவது இது இயல்பானது அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. கார்ப்பரேட் நிறுவனங்களோ அல்லது நீங்க சொல்ற அந்த சர்வதேச வியூக வகுப்பாளர்களோ இல்லாத ஒன்ன சூனியத்திலிருந்து புதுசா உருவாக்கல. அவங்க ஏற்கனவே இருக்கிற அந்த நதியில ஒரு அணை கட்டி அந்த ஆற்றலை தங்களுக்கு சாதகமா திருப்ப பார்க்கறாங்க. ஒரு பெரிய கார்ப்பரேட் அமைப்பு கோடிக்கணக்கில் முதலீடு செய்யுது அப்படின்னா அது வெறும் லாப நோக்கத்துக்காகவோ அல்லது அதிகார பகிர்வுக்காகவோ இருக்கலாமே தவிர அது ஒரு உலகளாவிய சிந்தனை திணிப்பு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஓவர். ஒரு நிமிஷம். இது ஒரு சாதாரண முதலீடு அல்லது லாப நோக்கம்னு உங்களால எப்படி கடந்து போக முடியுது? நான் லாபம்னு பேசுறது பணத்தை கிடையாது, அரசியல் அதிகாரத்தை. இந்த அணைக்கட்டப்படுவதன் இறுதி நோக்கத்தை நம்ம பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும். இவங்க விஜய்க்கு ஆதரவா ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குறாங்கல்ல, அதோட பின்னாடியில இருக்கிற தொழில்நுட்பத்தை பாருங்க. என்ன தொழில்நுட்பம்னு சொல்றீங்க? பொது விவாதங்கள்ல கோட் சூட் போட்டுக்கிட்டு ஆங்கிலம் ரொம்ப சரளமா பேசக்கூடிய மேலை நாடுகள்ல பெருநிறுவன தொடர்பு பயிற்சி பெற்ற இளைஞர்களை இவங்க களமிறக்குறாங்க. இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்மையானவங்க போலவும் நடுநிலையான அறிஞர்கள் போலவும் தோற்றமளிச்சு விஜயோட ஒவ்வொரு நகர்வையும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நியாயப்படுத்துறாங்க. இது தன்னிச்சையே நடக்கிற ஒன்னா உங்களுக்கு தெரியுதா? அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ், அதாவது மக்கள் தொடர்பு உத்திகள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நான் மறுக்கலையே. அரசியல் பிராண்ட் உருவாக்கத்துல இதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா நடக்கிற ஒண்ணு தானே. இது சாதாரணமானது கிடையாது. இந்த இளைஞர்கள்ல பல பேர் பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களாகவும் குறிப்பிட்ட சில ஆங்கில ஊடகங்கள்ல வேலை பார்த்தவங்களாகவும் இருக்கிறத நீங்க தரவுகள்ல கவனிக்கலாம். இது ஏன்னா இவங்கள வச்சு பேச வைக்கும்போது சிறுபான்மை வாக்குகளும் நடுநிலை வாக்குகளும் ரொம்ப எளிதா கவரப்படும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான உளவியல் கணக்கு அதுல இருக்கு. ஆனா இது ஒரு நடிகரோட டீம் எடுக்கிற முடிவா கூட இருக்கலாமே. வாய்ப்பே இல்ல. இது ஏதோ ஒரு நடிகரோட மேலாளர் எடுக்கிற முடிவு கிடையாது. இது இஸ்ரேல் போன்ற நாடுகளோட மக்கள் தொடர்பு மற்றும் உளவு நிறுவனங்கள், அதாவது மொசாத் மாதிரியான அமைப்புகள் கையாள்ற நிகழ்நேர பொதுப்புத்தி மாற்று உத்திகளோடு அப்பட்டமா ஒத்துப்போகுது. மக்களை எப்படி மூளைச்சலவை செய்யணும்னு அறிவியல் பூர்வமா படிச்சுட்டு வந்தவங்க தான் இதோட பின்னணியில இருக்காங்க. சரி, நீங்க சொல்ற அந்த மக்கள் தொடர்பு வியூகங்கள் பயிற்சி பெற்ற நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாவே இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம லாஜிக்கலா பார்க்கணும். இவ்ளோ பெரிய அறிஞர்கள், இவ்ளோ துல்லியமான உத்திகள், பல கோடிகள் முதலீடு செஞ்சு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா ஏன் கலை யதார்த்தம் அதுக்கு முற்றிலும் முரணாகவே இருக்கு? முரணா இருக்கா? எப்படி சொல்றீங்க? ஆமா, அவர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிடுவார் என்றோ அல்லது தனிப்பெரும்பான்மை பெறுவார் என்றோ எந்த ஒரு நம்பகமான தரவுகளும் இப்ப வரைக்கும் சொல்லலையே. மாறாக அவர் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் எல்லா கணிப்புகளும் சொல்லுது. அப்புறம் எப்படி இது ஒரு கச்சிதமான சதியா இருக்க முடியும்? ஒரு நிமிஷம். அவர் வெற்றி பெறுவதுதான் அவங்களோட இலக்குன்னு யாரு சொன்னது? நீங்க அரசியல வெறும் அந்த முதலமைச்சர் நாற்காலியை வச்சு மட்டுமே அளவிடுறீங்க. ஆனா அவங்களோட வியூகமே அது கிடையாது. அப்படியா? வேற என்ன வியூகம்னு கொஞ்சம் விளக்குங்களேன். தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளும் அவங்களை ஆதரிக்கிற சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியும் மிக வலுவாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கு. அதை நேரடி அரசியலால உடைக்க முடியாது அப்படிங்கிறது தேசிய வலதுசாரி கட்சிகளுக்கு, குறிப்பா பாஜகவுக்கு மிக தெளிவாவே தெரியும். சரி, அதனால அந்த பாறையை உடைக்க ஒரு வெடிப்பொருளா இவங்க விஜயை பயன்படுத்துறாங்க. நீங்க தரவுகளை கேளுங்க, நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தல்லையும் புதுசா உருவாகிற வாக்காளர்களோட எண்ணிக்கை சுமார் 70 லட்சம் பேர். இந்த 70 லட்சத்துல ஒரு 60 லட்சம் பேரை விஜயோட பிம்பத்தை வச்சு தங்க பக்கம் இழுத்துட்டா என்ன நடக்கும்? வாக்குகள் சிதறும். அது வெளிப்படையான ஒரு விஷயம்தான். எக்ஸாக்ட்லி. அந்த வாக்குகளை சிதறடிக்கிறது தான் இவங்களோட பிரதான நோக்கம். பலமா இருக்கிற திமுக மற்றும் அதிமுகவை பழவீனப்படுத்தி சிறுபான்மையினர் குடும்பங்கள்ல இருக்கிற இளைஞர்களோட வாக்குகளை பிரிச்சுட்டா தன்னிடம் ஏற்கனவே நிரந்தரமா இருக்கிற அந்த 10 முதல் 15% வாக்குகளை வச்சுக்கிட்டு பாஜக ஒரு கிங் மேக்கராகவோ அல்லது கூட்டணிகள் மூலியமா அதிகார மையமாகவோ மாற முடியும். இதுதான் அந்த துல்லியமான கணக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? விஜயோட வெற்றி இங்க முக்கியம் கிடையாது. மற்றவர்களோட தோல்வியை உறுதி செய்வதும் சித்தாந்த வாக்கு வங்கியை சிதைக்கிறது தான் இலக்கு. இது ஒரு பக்கா பகடைக்காய அரசியல்.
இந்த கணக்கு கேட்கறதுக்கு ரொம்ப கச்சிதமா இருக்கு. ஆனா அரசியல் அப்படிங்கிறது ஒரு செஸ் போர்டு கிடையாது. நாற்காலியில உட்கார்ந்து காய்களை நகர்த்துறதுக்கு அது ஒரு கொந்தளிப்பான கடல். நீங்க சொல்ற அந்த வாக்குகளை பிரிக்கும் வெடிபொருள் உத்தியில உள்ள மிகப்பெரிய ஓட்டையை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு சுத்தியலை எடுத்து சுவத்துல ஆணி அடிக்கும்போது அந்த சுத்தியல் பிடி நழுவி நம்ம காலிலே விழும் அபாயம் இருக்கிறத நம்ம பல வரலாற்று தரவுகள்ல பார்த்திருக்கோம். விஜய் களமிறங்கி இளைஞர்களோட வாக்குகளை அதிக அளவுல கவர்ந்தா அது வெறும் ஆளுங்கட்சியின் வாக்குகளை மட்டுமா பிரிக்கும்? இல்ல, எதிர்க்கட்சிகளின் வாக்குகளையும் கண்டிப்பா பிரிக்கும். அதுவும் அவங்களோட கணக்குல இருக்கும். கணக்குல இருக்கும், ஆனா அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காது. அதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கல். விஜய் உருவாக்குற அந்த அலை ஒருவேளை வலதுசாரி கட்சிகளை ஆதரிக்க நினைக்கிற அந்த புதிய தலைமுறை வாக்காளர்களை கூட ஈர்க்கலாம் இல்லையா? இறுதியில் அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்ததாக நீங்க சொல்ற தேசிய கட்சியின் வாக்குகளையும் சேர்த்தே அந்த சுத்தியல் காலி செய்யும் அபாயம் இருக்கு. ஆனா அவங்க ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடுறேன். ஒருத்தரை இவ்வளோ பெரிய சர்வதேச வலையை பின்னி களமிறக்கி விட்டு அவராலேயே தங்களுக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பயந்து அவர் ஒரு 20 அல்லது 30 இடங்களுக்கு மேல் வளர விடாம முடக்கிறதே அப்படிங்கிறது எந்த வகையான மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி? ஆனா அவங்க அவரை முடக்குவாங்கன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? தரவுகள் அதை தான் நமக்கு உணர்த்துது. இது ஒரு கச்சிதமான கட்டுப்பாட்டுல இருக்கிற வியூகம் கிடையாது. ஆணியை பிடிச்சுக்கிட்டு சுத்தியலை இருட்டுல விசிறி அடிக்கிற ஒரு ஆபத்தான சோதனை முயற்சி. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அவர் வளர்ந்தா அது அந்த கட்டமைப்பை உருவாக்குனவர்களுக்கே அச்சுறுத்தலா மாறும். அதனாலதான் இந்த ஒட்டுமொத்த திட்டமும் மிக குறுகிய கால நலனுக்காக ரொம்ப அவசரகதியில உருவாக்கப்பட்ட ஒரு குழப்பமான ஆபரேஷன் அப்படின்னு நான் கருதுறேன். அந்த சுத்தியல் கால்ல விழும் அபாயம் இருக்கிறத நான் முற்றிலுமா மறுக்கல. எந்த ஒரு அரசியல் வியூகத்திலையும் 1% ஆபத்து இருக்கதான் செய்யும். ஆனா அதற்கான பாதுகாப்பு வளையத்தை அவங்க முன்கூட்டியே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த நுண்ணிய உண்மையை நீங்க தவற விடுறீங்க. இது வெறுமனே ஒரு தேர்தல் வெற்றி தோல்விக்கான கணக்கு மட்டும் கிடையாது. இதை நான் சித்தாந்த ரீதியா விளக்க விரும்புறேன். சித்தாந்த ரீதியா எப்படி? 100 வருஷங்களா பெரியார், அண்ணா போன்றவர்களால் கட்டமைக்கப்பட்ட அந்த திராமிடம் அப்படிங்கிற கருத்தியல் தூணை சுக்குநூறாக்கணும் அப்படிங்கிறது RSS போன்ற அமைப்புகளோட நீண்டகால திட்டம். ஆனா சித்தாந்த ரீதியா எதிர்ப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்துல எல்லா கட்சிகளும் செய்யற ஒண்ணுதானே? ஆமா. ஆனா நேரடியா அந்த சித்தாந்தத்தை ஒரு பிராமணரோ அல்லது வட இந்திய தலைவர்களோ வந்து பேசினா தமிழ் மக்கள் செவிசாய்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக தெளிவா தெரியும். அதனால தமிழர்களை வச்சே அந்த தமிழ் உணர்வை தூண்டியே திராவிடத்தை உடைக்கிற வேலை மிக திட்டமிட்டு இங்க நடக்குது. சீமானை வச்சு எப்படி ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை திருப்பினாங்களோ அதோட அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் இது. அப்படியா நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இதற்காகத்தான் விஜயை சுற்றி ஒரு மிக தீவிரமான கண்காணிப்பு வளையம், அதாவது ரிங் ஃபென்சிங் அப்படின்னு சொல்வாங்க, அது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ரிங் ஃபென்சிங் வளையம் எப்படி செயல்படுதுன்னு நீங்க நம்புறீங்க? பின்னணி நபர்களையும் அவர் கூடவே வச்சிடுறாங்க. இவங்க தான் விஜயோட சிந்தனை ஊற்றை கட்டுப்படுத்துறாங்க. அவர் யார சந்திக்கணும், என்னென்ன புத்தகங்களை படிக்கணும், எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகளை மேடையில பேசணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே இந்த நிழல் அதிகாரிகள் தான். விஜய்க்கு தன்னிச்சையான ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. அவருக்கு அளிக்கப்படுற ஒவ்வொரு தகவலும் இந்த வளையத்தை தாண்டி தான் போகுது. இது ஒரு மாபெரும் வலைப்பின்னலோட உச்சக்கட்ட ஆளுமை. இது ஒரு சாதாரண தேர்தல் உத்தி அப்படின்னு நீங்க எப்படி சுருக்குறீங்க? நீங்க சொல்ற இந்த முன்னாள் அதிகாரிகளும் குழுக்களும் விஜய ஒரு வளையத்துக்குள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற வாதத்துல ஓரளவு உண்மை இருக்கு. எல்லா பெரிய தலைவர்களுக்கும் ஒரு கோட்டரி, அதாவது ஒரு ஆலோசகர் குழு இருக்கிறது யதார்த்தம்தான். அவங்க தலைவரோட முடிவுகள்ல செல்வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கறதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் மீண்டும் என் அடிப்படை வாதத்துக்கே வர்றேன். இந்த 100 வருட சித்தாந்த திட்டம் சர்வதேச உளவு உத்தி அப்படின்னு சொல்றீங்களே, இதோட நடைமுறை சாத்தியம் என்ன? நடைமுறை சாத்தியத்தை நாம கண்கூடா பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். மக்கள் அவர் பின்னால் திரள்றாங்களே. மக்கள் திரள்றது ஒரு பிம்பத்துக்காக. ஆனா களத்துல வாக்குகள் எண்ணப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு முந்தைய தேர்தல்களோட தரவுகள் நமக்கு மிக தெளிவாவே காட்டுது. இப்படி ஒரு பெரிய அலை போல உருவாக்கப்படுற 3வது அணிகள் இறுதியில வெறும் 500, 1000 அல்லது அதிகபட்சம் ஒரு 2000 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு தொகுதியோட முடிவை மாத்துவாங்க. சில தொகுதிகள்ல வேறொரு கட்சியை ஜெயிக்க வச்சுட்டு காலப்போக்குல தாங்களாவே அந்த அரசியல் சுழல்ல இருந்து காணாம போயிடுவாங்க. இதான் நம்ம வரலாறு.
அப்படின்னா அவர் வாக்குகளை பிரிச்சு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கறத நீங்க ஒப்புக்கிறீங்க இல்லையா? ஆட்சி மாற்றத்தையோ அல்லது வெற்றி தோல்வியோ தீர்மானிக்கும் சக்தியா அவர் ஒரு சில தேர்தல்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றீங்களே சித்தாந்தத்தையே வேறருக்கும் மாபெரும் வலைப்பின்னல் அப்படின்னு, அந்த அளவுக்கு இது ஒரு தப்ப முடியாத சர்வதேச ஆதிக்கம் கிடையாது. அரசியல் தளத்துல தங்களுக்கு தேவையானதை சாதிச்சுட்டு அவங்க அவரை ஒதுக்கிடலாம், அல்லது விஜய் தனக்கான பலத்தை உணர்ந்து அந்த வளையத்தை உடைச்சுக்கிட்டு வெளியேறலாம். அவர் அந்த வளையத்தை உடைச்சு வெளியேறுவார்னு நீங்க நம்புறீங்களா? ஒரு முறை இந்த ஊடக மாயைக்குள் சிக்கியவர்கள் அந்த திரைக்கதையை விட்டு வெளியேறுவது அவ்வளவு எளிதல்ல. அதுதான் அரசியல் பரிணாமம். இத ஒரு முழுமையான கட்டுப்பாட்டுல இருக்கிற பொறிமுறைன்னு நீங்க சொல்றதைத்தான் நான் மறுக்கிறேன். இது ஒரு தற்காலிக லாபத்துக்காக விரிக்கப்பட்ட சூழ்ச்சி பொறி, ஒரு ட்ராப், அவ்வளோதான். ஒருவேளை இந்த திட்டம் எதிர்பார்க்கபடி வேலை செய்யல அப்படின்னா அவர் அரசியல்ல இருந்தே அப்புறப்படுத்தி விட்டு மீண்டும் பழையபடி திரைப்படங்கள்ல நடிக்க வச்சிடுவாங்க. இது ஒரு கார்ப்பரேட் ப்ராஜெக்ட். தோல்வி அடைஞ்சா அந்த ப்ராஜெக்டை மூடிடுவாங்க. அதனால தான் இது தோல்வி அடைய அதிக வாய்ப்புள்ள ஒரு பலவீனமான முயற்சின்னு நான் தொடர்ந்து வாதிடுறேன். உங்களோட வாதங்களை நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன். நீங்க இந்த வியூகத்தோட நடைமுறை சிக்கல்களை மிக தெளிவாவே முன்வைக்கிறீங்க. ஆனா அந்த சிக்கல்கள் இருப்பதாலேயே இதன் பின்னணியில் இருக்கிற மாபெரும் கட்டமைப்பை நம்ம புறக்கணிச்சிட முடியாது. என் வாதத்தை நான் மீண்டும் தொகுத்து வழங்க விரும்புறேன். சரி, சொல்லுங்க. விஜயோட வருகை அப்படிங்கிறது ஒரு சாதாரண நடிகரோட தன்னிச்சையான அரசியல் பிரவேசம் கிடையாது. அது பொது புத்தியை கட்டமைக்கும் கார்ப்பரேட் ஊடகங்களோட உத்திகளாலும், மக்களின் கவனத்தை ஆக்கிரமிக்கும் உளவியல் தொழில்நுட்பங்களாலும், தேசிய அளவிலான வலதுசாரி கட்சிகளின் நீண்ட கால சித்தாந்த திட்டத்தாலும் மிக கவனமாக செதுக்கப்பட்ட ஒரு அரசியல் ஆயுதம். சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியை உடைக்கிறதுக்கும் திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை நீர்த்து போகச் செய்யறதுக்கும் அவர் ஒரு கருவியா பயன்படுத்தப்படுறார். அந்த ஆயுதம் சில நேரங்கள்ல தவறாக செயல்படலாம், அல்லது நீங்க சொன்னது போல தோற்று போகலாம். ஆனா அந்த ஆயுதத்தை தயாரித்த தொழிற்சாலையையும் அதோட பின்னாடி இருக்கிற வலைப்பின்னலையும் நாம குறைத்து மதிப்பிடுவது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒரு ஆணனோடக்க பண்ணக்கப்பட்ட வாதங்களை நான் முழுமையா மதிக்கிறேன். நீங்க சுட்டிக்காட்டுற அந்த ஆபத்துகளையும் நான் உணர்றேன். ஆனா எனது இறுதி பார்வை இதுதான். சிறுபான்மையினர் மற்றும் இளைஞர்களோட வாக்குகளை குறிவச்சு ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி நடப்பதும், அதற்காக தற்போதைய நவீன ஊடகங்கள் ஒரு கருவியா பயன்படுத்தப்படுவதும் முற்றிலும் உண்மையே. ஆனா மக்கள் அப்படிங்கிறவங்க வெறும் தரவுகளோ அல்லது எந்திரங்களோ கிடையாது. ஆமா, அது சரிதான். அவங்க உணர்வுபூர்வமானவங்க, அதே சமயம் யதார்த்தவாதிகளும் கூட. இயல்பாக ஓடும் ஒரு நதியில அணை கட்டி லாபம் பார்க்க நினைக்கும் இந்த கார்ப்பரேட் மற்றும் அரசியல் சந்தர்ப்பவாதம் களத்தோட கடினமான பாறையில மோதும்போது சிதறிப்போகும் வாய்ப்புகளே அதிகம். சுத்தியல் தவறி கால்ல விழும் ஆபாயம் இருக்கிறது போல இந்த வியூகம் அதை பின்னியோருக்கே ஒரு பெரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தலாம். எனவே இதை ஒரு அசைக்க முடியாத, எவராலும் வெல்ல முடியாத முழுமையான சர்வதேச ஆதிக்கம்னு நான் கருதவில்லை. இது ஒரு பரிச்சார்த்த முயற்சி. அது தோற்பதற்கான சாத்தியக்கூறுகளே இங்க ரொம்ப அதிகம். நிச்சயமா நாம இருவருமே முன்வைத்துள்ள வாதங்கள் இந்த அரசியல் நிகழ்வோட ஆழமான பரிமாணங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஊடகங்கள் மிக துல்லியமா உருவாக்குற பிம்பங்களுக்கும் மக்களின் நாடி துடிப்பை நம்பியிருக்கிற கள அரசியலுக்கும் இடையிலான இந்த உறவு மிகவும் சிக்கலானது அப்படிங்கறத நம்ம விவாதம் நிறுவியிருக்கு. உண்மைதான். நீங்க தொடக்கத்துல சொன்ன அந்த சாக்கடைய குத்தும் இரும்பு கம்பி அப்படிங்கிற உதாரணம் மிகச் சரியானது. அந்த கம்பி பார்க்கறதுக்கு மிக உறுதியானதா, துல்லியமா வடிவமைக்கப்பட்டதா தெரியலாம். ஆனா பல தசாப்தங்களா இறுகி போன அந்த அடைப்புல குத்தும்போது அந்த கம்பி வளையுமா அல்லது அதை இயக்குபவர்களின் கைகளையே பதம் பார்க்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மிக அருமையான சுருக்கம். ஜனநாயகத்தின் திரைக்கு பின்னால் சுழலும் இந்த அதிகார சக்கரங்களையும் தகவல் போரையும் நமது நேயர்கள் தங்களின் சொந்த கோணத்துல தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யணும்னு கேட்டுக்கிறோம். விவாதங்கள் தொடரும். மீண்டும் சந்திப்போம்.